Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேருந்து மஸ்கட்டுக்கு கொண்டு வந்த பார்சல் லக்கேஜ் பிரிக்க போகிறோம். மொத்தம் 8 லக்கேஜ். முதல்ல வந்து இதில் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்னிங் தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து சேர்ந்தோம். ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் ஓப்பன் பண்ணலை. இது பண்ணி எடுத்துவது தான் பெஸ்ட்டு ரேப் பண்ணி. ஏன்னா ஒரு லக்கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக அழுக்கு பேகெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாகிடும். ரேப் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாவே இருந்துருக்காது, எல்லாம் அழுக்காயிடும். முடிஞ்ச வரைக்கும் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் பேக் ஒரு பார்க்க நல்லாவே இருக்கும். இந்த ரேப் வந்து நாங்கள் ரேப் ரோல் வாங்கி நாங்கள் வீட்டிலே பண்ணது, ஏர்போர்ட்டில் பண்ணதில்லை. வாசம் அடிக்குது. பைனாப்பிள் இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைனாப்பிள் அதில் தான் நான் வைத்தேன். இது வந்து குஷன் கவர் 2 தச்சிட்டு வந்தேன், ஜிப்பு போட்ட டைப்பு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் இதே மாதிரி தச்சிடுவேன். இதில் தான் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். குட்டீஸுக்கு ஸ்கூல் ஷூ லாஸ்ட் டே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து இந்த வெல்க்ரோ டைப் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் போனால் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட மாட்டேன். இதோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸ்கூல் ஷூ. இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த தடவை வாங்கினது வந்து சரி கிடையாது. எல்லாம் அழுகின வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வெங்காயம் வாங்க போகும்போது நான் இல்லை, சின்ன வெங்காயம் ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பச்சை கடலக்காய். கரெக்டாக லாஸ்ட்டு டைமில் வந்து லக்கேஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு வந்தது. மேலெல்லாம் ஃபங்கஸ் மாதிரி வந்துடுமோன்னு நினச்சேன். ஆனால் நல்லாவே இருக்குது பச்சை கடலக்காய். கடைசி சமயத்தில் எடுத்துகிட்டு வந்து. அப்புறம் இந்த பைனாப்பிள் வாங்கினேன். இங்கே வந்து பைனாப்பிள் வந்து பிலிப்பினோ பைனாப்பிள் தான் கிடைக்கும், பிலிப்பைன்ஸ் பைனாப்பிள். அந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. டேஸ்ட் இல்லாமல் சும்மா சக்கை மாதிரி லைட்டாக புளிப்பு மாதிரி இருக்கும். இந்த பைனாப்பிள் வந்து நம்ம ஊரில் நம்ம அடிக்கடி நிறைய டைம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது ஒரு பைனாப்பிள் வந்து 100 rupees தான். இங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பைனாப்பிள் இந்த ஊருக்கு வாங்கிட்டு வருது. இது வந்து முரளியோட ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் பார்சல் அவருக்கு ஜர்கின். அவர் ஏன் இப்போ கேட்டாருன்னு இப்போதான் தெரியுது இவ்வளோ குளிர் இருக்குன்ட்டு. ரொம்ப குளிராக இருக்கு. வின்டர் ஸ்லீப்பர் போடாமலாம் இங்கே நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு குளிர் இருக்கு. இது வந்து ஸ்வீட்டு. இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஸ்வீட் இருக்குன்னு தெரியல. இது தனியாக ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஆனால் இப்போது இந்த ஸ்வீட்டில் நான் ஓப்பன் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு வெஜிடபிளாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து சமைக்க போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு இது ஜிலேபி போல. ஏன்னா அது மேலே பிக்சரை பார்த்து சொல்கிறேன், உள்ள ஜிலேபி தான் இருக்கா இல்லையான்னு தெரியல. நிறைய ஸ்வீட் வாங்கினோம். ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியும். இது வந்து பாக்கு மட்டை பிளேட்டு. ஒவ்வொரு டைம் ஊருக்கு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன். இங்கே வந்து இந்த பாக்கு மட்டை பிளேட் வந்து தெர்மாக்கோல் பிளேட் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். பாக்கு மட்டை பிளேட் வந்து இங்கே ரேட் கொஞ்சம் அதிகம். சரி ஒரு டைம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு பிளேட் வந்து 2 ரூபா. நம்ம வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் வந்து அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் கொஞ்சம் எல்லாம் பொறுக்கி வாங்கிட்டு வந்தது. 2 inch 8 inch அது. இதுவா? இது வந்து எங்கள் வீட்டில் செடியில் பறித்த அவரைக்காய். நாங்கள் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஒரு 5:30 பக்கமாக தான் இந்த காயை பறித்தது செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷு. ஆனால் இப்போ வந்து இங்கே அவரைக்காவோட விலை ரேட்டு கம்மின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் செடியிலே பறிச்சுட்டு வந்தது. இது நல்லாயிருக்கும் சமைச்சா. இது 1 கிலோ இருக்குமாப்பா? 2 கிலோவா? 1 கிலோ. 1 கிலோ அவரைக்காவா? நல்லாயிருக்கா? நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட அது எதுவுமே ஆகலை. ஒரு சில சமயம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மேலெலாம் ஒரு மாதிரி ஆகிடும், காஞ்சி போன வதங்கி போன மாதிரி ஹீட்டுக்கு.
ஆனால் இந்த தடவை எந்த வெஜிடபிளும், ஏன்னா இது வின்டர் சமயத்தினால அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதே சம்மரில் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா லக்கேஜ் ஃபுல்லாக வெம்பி போன மாதிரி ஆகிடும். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸோ இப்போ எல்லாமே அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது லக்கேஜுக்குள்ளே. ஃபுல்லாக கீழே லீக் ஆகிருக்கு. நான் அப்பயே சொன்னேன் லீக் ஆகாத மாதிரி வையின்னு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு ஊறுகாய். வேஸ்ட்டு கவர்னு எடுப்பா அது மேலே வச்சு வைக்கிறதுக்கு. அது வந்து இது மேலே வைக்க முடியாது, இது வெளியில் எடுக்கணும். ஒரு கவர் எடுத்துருவோம். அப்பயும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சாலும் சரியாக லக்கேஜ். நான் அப்பயும் சொன்ன கீழே எத்தனை கவர் போட்டாலும் அவங்க ஊற்றாத மாதிரி. இது வந்து மாங்காய் ஊறுகாய். மாங்காய் வந்து என் தங்கச்சி காட்டில் பறித்தது, ஊறுகாய் போட்டது எங்கள் பெரியம்மா. எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் தான் லீக் ஆகிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ இதில் லீக் ஆகிருக்கு. லக்கேஜ் போட்டியில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். படுத்து அது கொஞ்சம் எப்படி எடுத்துகிட்டு வந்தாலுமே என் ஊறுகாய் ஒவ்வொரு டைமே லீக் ஆகிடுது. மேலே இத்தனைக்கும் கவர் போட்டு அதுக்கு ஒரு கவர் போட்டு இதான் யூஸ் பண்ண நைட்டிங்க. இப்போ இதுலலாம் ஃபுல்லாக ஊறுகாய் ஆகிடுச்சு. ஊறுகாய் எண்ணெய் புது ட்ரெஸ்லேயே ஆகிடுச்சு. இது போகுமா இல்லையான்னு தெரியல. ஊறுகாய் கரை. சரி பார்த்துக்கலாம். லைட்டாக தானே ஒரு ட்ராப் ஃபுல்லாக ஆயிடுது இந்த நைட்டில். ஆனால் இந்த கலருக்குலாம் தெரியாது. இதெல்லாம் அந்த ஊரில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுங்க. ஒரு ரிமோட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். 2 ரியால் 1.5 ரியால் இருக்குமா? அது எவ்வளோ ரிமோட்டு? 2.5 500 இங்கே வந்து 500 ருபீஸு. நம்ம ஊரில் எவ்வளோ 140 தான் மொத்தமாக ஆச்சு இந்த ரிமோட்டுக்கு. கவரோட சேர்த்து 140. இந்த கவரோட சேர்த்து 140. லக்கேஜெல்லாம் இருக்குது. இது போகாத தான். அது இதாயிரும் விடு, அது ட்ரை ஆயிரும் விடு. டார்க் கலராக இருக்கிறதுனால இது தெரிஞ்சிக்கல. இதே லைட் கலர் பேக்காக இருந்தால் இது அசிங்கமாக இருக்குது. தேங்காய் 2 வந்தவொடனே யூஸ் பண்ணுறதுக்காக 3 தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐயோ இதெல்லாம் ஏன்பா லக்கேஜுக்குள்ளே போட்ட கையில் எடுத்துகிட்டு வந்தா ஃபுல்லாக ஊறுகாய் எண்ணெய். இது கேலண்டர் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே அந்த ஊறுகாய் ஊற்றிருக்கு. ஊற்றுன்னு தெரியும். இவங்க நான் பேக் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி வச்சுருந்துருக்க மாட்டேன். என்ன பட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரி சுற்றி வச்சுருந்துருப்பேன். இவங்க வேறு மாதிரி வச்சுருக்காங்க. போச்சு டிசைனா. கேலண்டர் கலர் அடித்த மாதிரி இருக்குது. அதான் டிசைன். அது கரெக்டாக தானே சொன்னாங்க. டிஷ்யூ எங்கே போச்சு? இது வரைக்கும் நாங்கள் தமிழ் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது எங்கள் மஸ்கட்டில். எப்போவுமே நாங்கள் ஜூன் ஜூலையில் தான் ஊருக்கு போவோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த டிசம்பர் சமயத்தில் ஊர்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஜூன் ஜூலையில் ஊருக்கு போனால் எங்களுக்கு இந்த கேலண்டரை எடுத்துகிட்டே வரமாட்டோம். வேணாம் விட்டுலாம். ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு இந்த ஊர்லேயே கேலண்டர் கிடைக்குமா, அதே மாற்றி மாற்றி எடுத்து. இது வந்து தினமலர் கேலண்டர். இங்கேயே கேலண்டர் கிடைக்குமா, அதையே யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் ஒவ்வொரு டைம் கேலண்டர் எடுத்துகிட்டே வர மாட்டோம். அதே இருக்குன்ட்டு எதுக்கு வெயிட்டுக்கு கேடாக எடுத்துகிட்டு வரணுன்னு. இந்த தடவை நம்ம ஜனவரியில் வந்ததுனால 3 கேலண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லக்கேஜில் ஒன்று வந்திருக்கு தினமலர் கேலண்டர். அதுவும் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடுச்சு. விடு அதுவும் கொஞ்சம் ஊறுகாயிடுச்சு. 3 தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்தவொடனே யூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஊர்லேயே தேங்காய் ரேட் அதிகம் தான். இது நான் எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சவுச்சவ். மற்ற காய்கறிகள் இங்கே ஆஃபரில் போடுவான். இந்த மாதிரி காய்கறிலாம் நமக்கு ஆஃபர்லேயும் கிடைக்காது, நல்லதாகவும் கிடைக்காது. இது உழவர் சந்தையில் எங்கள் சித்திக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குப்பார். இது வின்டர் சீசனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே வெம்பி போல் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது வெஜிடபிள்ஸ். உழவர் சந்தையில் வேறு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்களா, நல்லா இருக்குது. வரணிக்கு காலையில் எங்கள் சித்தியை முன்னாடி சொல்லிட்டேன், வரணிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு. புதினால மல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. புதினால மல்லி எல்லாம் இஞ்சி எல்லாமே. அது புதினால மல்லியில் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன். வரும்போது எடுக்க சொன்னேன். நான் அப்புறமா எடுத்துக்கிறேன்னாங்க, மறந்துட்டு வந்துட்டாங்க. இது வந்து இன்னொரு சவுச்சோ ஃப்ரிட்ஜில் இருந்தது எங்கள் அம்மா வீட்டில். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து. ஏன்னா இங்கே சவுச்சன் ரேட் அதிகம். இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், மஸ்கட்டில் இருக்கவங்களுக்கு. இந்த சவுச்சவும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது.
பூண்டு இப்போ நம்ம ஊர்லேயே பூண்டு விலை வந்து 2 ரியால் பக்கமாக இருக்குது, 400 ரூபா இருக்குது. இருந்தாலும் நாட்டு பூண்டு இங்கேயும் வாங்கிக்கலாம், ரேட்டு ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ எவ்வளோ விலை விற்குதுன்னு தெரியல. அங்கே 1 கிலோ பூண்டு நாட்டு பூண்டு வாங்கி சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது. புது பூண்டு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்ச பூண்டு தான், இருந்தாலும் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் தான் புது பூண்டு வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து இஞ்சி, இதுவும் உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தது தான், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பார்த்தாலே தெரியுது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எவ்வளோன்னு தெரியல, ஒரு 300 கிராம், 1/4 கிலோக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் சித்தி. வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கேன். இங்கே இஞ்சி கொஞ்சம் விலை அதிகம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கே நம்ம ஊர் இந்தியன் கார்லிக்லாம், இந்தியன் ஜிஞ்சர்லாம் இங்கே விலை அதிகம் தானே. அடுத்து பச்சை மிளகா. இந்த மாதிரி பச்சை மிளகா இங்கே கிடைக்காது. இந்த வாழாக இருக்குல்ல, குச்சி குச்சா, அது கிடைக்கும். அந்த கேரளாவிலேருந்து வர பச்சை மிளகா. இந்த மாதிரி குண்டு பச்சை மிளகாலாம் இங்கே கிடைக்காது. சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கொஞ்சம் கூட வாடலை எதுவுமே ஆகும். இந்த ஒரு லக்கேஜில் மட்டும் தான் இப்போ வெஜிடபிள் வச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ். இந்த டிஷர்ட் வந்து ரித்தீஸ்க்கு அவங்க தாத்தா கொடுத்தது. என்ன 2 டிஷர்ட் கொடுத்தாங்க, அது அங்கே இந்தியாவிலே வச்சுட்டு வந்துருக்கோம், அங்கே போனால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சுண்டாக்காய். இங்கே சுண்டாக்காய் தமிழ் கடைக்கு போனால் தான் கிடைக்கும். அதுவும் போன அன்னைக்கு அங்கே போனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம இங்கேருந்து அங்கே போய் வாங்கிட்டு வரதுலாம் செட்டே ஆகாது. இது வந்து என் தங்கச்சி வீட்டு காட்டில் இருந்தது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரணிக்கு போய் பறிச்சுட்டு வந்தேன். அடுத்து நெய். சுத்தமான கவுகி, அதாவது வீட்டில் வந்து மாட்டுப்பால் வாங்கி அதுலேருந்து தயிர் போட்டு, அந்த ஆடையெல்லாம் எடுத்து தயிர் போட்டு அதுலேருந்து கடைஞ்சி எடுத்தது. எங்கள் பெரியம்மா வந்து ஒரு கிலோவுக்கு மேலே கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது 1 வருஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலுமே ஒன்றுமே ஆகாது. உண்மையிலே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டால் கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். வாசமும் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணால் நெய்யாக காய்ச்சி கொடுத்தாங்க. அது வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு கட்டியாக்கி சூப்பராக இருக்கும் வாசம். இதில் இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா கொடுத்தது. இதுலேயும் வந்து இதுவே 1 லிட்டரு, 1 லிட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து எங்கள் பெரியம்மா கொடுத்த நெய் கொஞ்சம், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்த நெய் கொஞ்சம், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க காசுக்குன்னு. அந்த நெய் கொஞ்சம், எதுவுமே கடையில் வாங்க, எல்லாம் வீட்டில் செஞ்சது தான் ஃபுல்லாகவே, ஹோம்மேட் ப்ராடக்ட். இதுவுமே ஃபுல்லாக வாசம் சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் 2 பக்கத்து வீட்டு நெய், எங்கள் பெரியம்மா கொடுத்த நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். எங்கள் அம்மா எடுத்த நெய் 3 நெய்யும். ஏன்னா என் பொண்ணு வந்து நெய் சாப்பாடுனா நல்லா சாப்பிடுவான். என் பொண்ணுக்காகவே கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து கொத்தரங்காய். இதுவும் உழவர் சந்தையில் வரணிக்கு வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக. மற்ற காயெல்லாம் வாங்கிக்கலாம், இதெல்லாம் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் கூட வாடலை. அடுத்து பச்சை அவரைக்காய். இது சீசனுக்கு மட்டும் தான் நம்ம ஊர்லேயே கிடைக்கும், இந்த பொங்கல் சமயத்தில் கிடைக்கும். இதை வாங்கி வேக வச்சு தாளிக்கலாம், குழம்பு வைக்கலாம். பச்சை அவரைக்காய் பொங்கலில் செய்வாங்கள்ல, சாமிக்கெலாம் செய்வாங்களா, அது இது வந்து இங்கே கிடைக்காது. இது இங்கே இல்லை தான். இப்போ இந்த ஊரில் நான் வாங்கினதே இல்லை. தமிழ் கடைக்கு போனால் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் நான் இதெல்லாம் இங்கே வாங்கினதே கிடையாது. இது ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். 1 கிலோ எவ்வளோ, எங்கள் சித்தி வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. என்னப்பா அது? புளிக்குழம்பு. புளிக்குழம்பு. இதுவும் கீழே லீக்காக இருக்குது. வரணிக்கே எங்கள் சித்தியை செய்ய சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். வந்த உடனே எங்கள் லக்கேஜ் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணோம். சரி சாப்பாடு மட்டும் வச்சு இதை போட்டு சாப்பிட்டுக்கலான்னு. ஆனால் லக்கேஜ் பிரிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் தயிர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வச்சு தயிர் சாப்பிட்டுக்கிட்டோம்.
எல்லா லக்கேஜும் இந்த முரளி வச்சது வந்து எல்லாம் லீக் ஆகிற மாதிரி வச்சு, நான் வச்சு அந்த மாதிரி லீக் ஆகாத மாதிரி வச்சுருக்கேன். 2 கவர் போட்டு நான் என்ன பண்ணுறது? நான் ஊற்றினா லீக் ஆனால் கூட திங்ஸில் படுற மாதிரி தான் வச்சுருப்பேன், லக்கேஜில் ஆகாத மாதிரி வச்சுருப்பேன். முரளியால் இந்த ஒரு பேக் வேஸ்ட். ஆமாம், இப்போ தூக்கி போட்டுருவாங்க பேகை. புது பேக் வாங்க வேண்டியதான். அப்படி பண்ணாதான் நீ இந்த மாதிரி வைக்க மாட்டேன் இன்னொரு டைம். அடுத்து இந்த குடல் உனக்கு பிடிச்சதா? செல்வியா இறங்கி பிடிச்சி உனக்கு. பரணிக்கு எங்கள் சித்தி அப்போலாம் என் பொண்ணு விரும்பி சாப்பிடுவா, அதனால் இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, பொரிச்சு கூட சாப்பிட்டோன்னு. ஸ்வீட் தான் இது. வந்து அந்த முந்திரி ரோல் மாதிரி ஏதோ இருந்துச்சு, முந்திரியா பிஸ்தா ரோல் மாதிரி. என் பையன் வேணும்னு கேட்டான். பாப்பாவுக்கு அல்வா. அல்வாவா அது? ஆனால் என்ன இருக்குன்னு தெரியல. இது ஒரு ஸ்வீட்டு. இது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்வீட்டு. அங்கே ஆஃபீஸில் போய் வச்சுட்டு அவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க ஷேர் பண்ணி. இது வந்து வாழைக்காய். எங்கள் ஊரில் வந்து காட்டுக்காரங்க யாரோ பறித்து விற்றுட்டு இருந்தாங்க. வரணிக்கு வாழைக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன், போய் தேடினாங்க. கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதில் கிடச்சிது. சூப்பராக இருந்துச்சு வாழைக்காவும். இங்கே இந்த மாதிரி வாழைக்காய் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ரேட்டாக இருக்கும். 7.50 அது ஒரு வாழைக்காய். ஒரு வாழைக்காய் 7,000 ரூபாவா? இங்கே எவ்வளோ இருக்குது 1 கிலோ? இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்காது. இப்போ நல்லா இருக்குது வாழைக்காய். எல்லாமே வெஜிடபிள் சூப்பராகவே தான் இருக்குது. அடுத்து இது ஏதோ ஒரு ஸ்வீட்டு தெரியல. இதுக்கு முன்னாடி தான் வரப்போ லக்ஷ்மி, எப்பயும் லக்ஷ்மியில் தான் வாங்குவோம். பேக்கேஜெலாம் ஓப்பன் பண்ணி மிச்சம் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த தடவை நான் சொல்லி எல்லாமே டபுள் பேக்கு, உள்ளே ஒரு பேக் இருக்கும், வெளியே ஒரு கவர் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் வெளியே ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், நல்லா பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டபுள் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இது கொஞ்சம் பச்சரிசி 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஊர்லேருந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்த ஒரே ஆள் நாங்களாக தான் இருக்கோம். இங்கே ஆப்பிள் விலை ரொம்ப கம்மி, ஆப்பிள் ஆரஞ்சுலாம். இது வரப்போ எங்கள் பெரியம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அது லக்கேஜில் இடம் இல்லை, எதாவது பேக் பண்ணுன்னு சொன்னோடனே இதெல்லாம் எடுத்து வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியிருக்காங்க. சரி, வந்தவொடனே சாப்பிட ஃப்ரூட்ஸ் ஆகிடுச்சு இங்கே. ஆனால் இங்கே ரொம்ப சீப்பு தான். இதெல்லாம் எடுத்து போட்டு வந்துருக்காங்க. இதுக்கு பதிலாக எதாவது வேறு எடுத்து போட்டு வந்துருக்கலாம், அரிசி ஏதாவது. அவ்வளோதான், ஒரு லக்கேஜ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7 லக்கேஜ் இருக்குது. பெரிய லக்கேஜ் 30 kg வந்து ஒன்று மட்டும் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெஜிடபிளாக எடுத்து உள்ளே அடுக்கிட்டு அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணலாம். இதை முதல்ல அடுக்கலாம்னு இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த லக்கேஜ் ஓப்பன் பண்ணணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.